ஹாய் கைஸ், வெல்கம் டு பொம்மதஞ்சன. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு வெயிட் குறைக்கலான்னு முடிவு பண்ணேன் கைஸ். ஸோ மீன்ஸ் ஃபேட் லாஸ் பண்ண பார்ப்பேன். அப்படின்னா இப்போ என்னோட கரண்ட் வெயிட் என்னன்னா 95 to 96 அந்த ரேஞ்சில் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 80 கேஜி அதான் ஒரு 85 கேஜி ஆட்டும் வரணும் 6 மந்தில் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்காக நம்ம இப்போது இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி டயட் பிளான் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி நம்ம அந்த கோல் ரீச் ஆகுறது, அதுக்கூட ஒரு கைடன்ஸாக கூட நீங்கள் இந்த வீடியோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் எப்படின்னா ஒரு 2016, 15 அந்த ரேஞ்சில் அந்த டைமில் இருந்துச்சுல எனக்கு அரௌண்டு எனது 85 கேஜி எவ்வளோ சம்திங் இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும் முச்சிலே ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலில் இருக்கும்போதே ரொம்ப குள்ளமாக குண்டாக இருப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் காலேஜுக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஜிம்முக்கு போய் கொஞ்சம் நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணேன். ஆனால் அந்த டைமில் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாகவே கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா ஃபுட்டை குறைச்சி அதுக்கப்புறம் உடம்ப குறைச்சி, ஆனால் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நாள்லயே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உடம்பு குறைஞ்சிச்சு. ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கொஞ்சம் எனது உடம்பு கொஞ்சம் ரொம்ப வீக் ஆகிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் போனேன். அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஆஃபீஸ் கூட போச்சு கூட ஓகே உடம்பு குறைஞ்சி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த கோவிட் வந்த டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து ரொம்பவே குண்டாயிட்டேன். மீன்ஸ் எத்தனை 72 கேஜிலேருந்து டைரெக்டாக ஒரு 95 கேஜிக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப வெயிட் குறைச்சே ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா ஸ்டெப்பே ஆரம்பிச்சதுலாம் மூச்சு வாங்குது. பஸ்ஸில் ஓடி போய் இடம்பு கூட பிடிக்க முடியல. என்ன பண்ணேன்? அதனால நம்ம முடிவு பண்ணிட்டோம், உடம்ப குறைக்கிறோம் காய்ஸ். என்னோட பழைய வீடியோலாம் இதில் பேக்ரவுண்டில் வந்துட்டு போகும். மீன்ஸ் ஏன்னா நான் ஃபஸ்ட் எப்படிலாம் இருந்தேன் உங்களுக்கு தெரியாத நீங்களே பார்த்துக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட் நான் ரொம்ப குண்டானேன். அதுக்கப்புறம் உடம்ப குறைச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு அடி குண்டானேன். இப்போ அதுக்கப்புறம் உடம்ப குறைச்சேன். இன்னொரு அடி இப்போ குண்டாகிருக்கேன். இன்னொரு அடி குறைக்க பார்ப்பேன். அதனால நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக பண்ண வேண்டியதில்லை. ஆனால் போன வாட்டிலாம் நான் என்ன பண்ணலையோ அதெல்லாம் இந்த வாட்டி அதெல்லாம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண போகிறேன். மீன்ஸ் என்னென்னா, போன வாட்டி 2 வாட்டி நான் டயட்டில் இருந்த முச்சிலையும் எனக்கு காய்ச்சல் வந்துட்டு. பிகாஸ் அதுக்கு காரணமே என்னென்னா, நான் ஃபுட்டை ஃபுல்லாகவே எனது அப்படியே ரைஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி போயிடுவேன். அதனால தான். அதுவும் இல்லாமல் அந்த டைம்லலாம் வெயிட்டு குறைக்கிறது பிளான் பண்ணுறது அப்படின்னா ஒரு 3 மந்த் 2 மந்த் அந்த மாதிரி. அதனாலே அதுவும் இல்லாமல் அந்த வெயிட்டும் ரொம்ப ஒன்று கூடலாம் இல்லை. 85 80 அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் ஒரு 75க்கு கொண்டு வந்து வைப்பேன். ஒரு ஆனால் 77 அந்த ரேஞ்சில். அப்பவும் அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆனால் இப்போ 95ல இருந்துட்டு திருப்பி பின்னாடி போகிறேன்னு சொல்கிறா ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு தோணலாம், எனக்கு அவ்வளோ பெரிய தொப்பை ஒன்றும் இல்லையேன்னு. ஆக்சுவலாக எனக்கு பெரிய தொப்பை இருக்குது. அதை வச்சு நடக்க முடியாது. அதேமாதிரி காலும் பெருசாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ், உங்களுக்கு புரியாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பார்க்க முடிச்சு அவங்களுக்கு தோணும் நான் அவ்வளோ ஒன்றும் குண்டாக இருக்குமா இல்லை. சிலவங்களுக்கு தோணும் இவன் குண்டு பையன் அப்படின்னு. ஆனால் சிலவங்களுக்கு தோணாது. அதான் கேட்டேன். உண்மையாகவே நான் குண்டாக இருக்கேன், எனக்கே தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த என்னது அந்த ஒரு வீடியோக்கில் அவ்வளோ நம்ம போட்டிருப்பேன் போது தாங்க டேம் அதுலலாம் போய் பாருங்க. என் தொப்பையை கப்பிச்சிட்டு நான் இப்படி நின்றுட்டுருப்பேன். ஸோ ஓகே, திருப்பி டாபிக்கில் போகலாம். இப்போ நான் வெயிட் குறைக்க போகிறதுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்லாம் நான் எப்படி பண்ணேன்னா, சும்மாவே ஒரு கொஞ்சம் ஃபுட்டை குறைச்சிட்டு அப்படி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டை கூட்டி அந்த மாதிரி பண்ணி வருது. ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, உண்மையாகவே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம்னா ரொம்பவே கம்மி தான். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி அவ்வளோ ஒன்றும் டைம் இல்லை. ஏன்னா நான் ஆஃபீஸ் டெய்லி போயிட்டு வரதுனால அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இப்போ அதுவும் இல்லாமல் நான் அந்த டைமில் மசில் கூட ட்ரை பண்ணி தான் இப்போ ஷோல்டர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குமே, ஷோல்டரு எல்லாமே கொஞ்சம் பெருசாகும் எனக்கு. ஆனால் இவ்வளோ பெருசாக வேணாம். ஒரு கேஸ் குத்தி தூக்குற அளவுக்குள்ள பலம் போதும். இதுக்கு மேலெலாம் பலம் வேண்டாம். நான் ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் பழைய மாதிரி நான் ஃபஸ்ட்டு இருந்தது அப்படின்னா 72 கேஜிலாம் இருப்பேன். ஷர்ட்டோட சைஸ் அரௌண்ட் 42 தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 46லாம் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் வேண்டாம். ஸோ அதனால் பேக் டு நார்மல் அந்த மாதிரி பார்ப்பேன். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் என்னோடய வெயிட் இப்போ 95 கேஜி இருக்குது. என்னோடய மெயின்டெனன்ஸ் கேலரி அரௌண்ட் 2400 அந்த சம்திங் இது இருக்குது. நான் மெயின்டெனன்ஸ் கேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட கரண்ட் வெயிட் இன்ட்டு 2.2 இன்ட்டு 14 இதை வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் தெரியும். நம்ம இப்போ பண்ண போகிறது எப்படின்னா, கலோரி டெஃபிசிட் அந்த இது மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வெயிட் குறைக்க பார்க்குறோம். கலோரி டெஃபிசிட்னா நம்ம மெயின்டெனன்ஸ் கலோரி இருக்கும், அதோட ஒரு 200-300 to 400 கலோரி லெஸ்ஸாக சாப்பிட்டு அப்படியே ஒரு வீக்லி வைஸ் ப்ரோக்ரெஸை பார்த்து ஒரு 1.5 கிலோ இல்லை ஒரு 0.5 கேஜி எல்லாம் 1 கிலோ குறைஞ்சாலே போதும். அப்படி ஒரு 6 மாதத்துக்கு ஆக்சுவலாக 3 மாதம் 4 மாதம்லாம் போவாங்க. நான் 6 மாதம் லாங் டைமுக்கு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு லைஃப் லாங்
அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்பீடாக வெயிட்டை குறைச்சிட்டோம்னா அது ஸ்பீடாகவே கூடிரும். அதுவும் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் லாங் டைமுக்கு போகிறதுனால கொஞ்சம் இதாக இப்போ க கலோரி டெஃபிசிட் மீல்ஸே இப்போ உங்களுக்கு மெயின்டனன்ஸ் கலோரி ஒரு 2400 800லாம் இருக்குன்னு நினச்சிடுங்க. அப்போ நீங்கள் 2300 to 1800 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு கலோரியில் ஸ்டார்ட் பண்ண போதும். ரொம்ப லெஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்னது ஒரு 4, 5 மாதம்லாம் முடிஞ்ச உடனே நீங்கள் எப்படினாலும் ஒரு டைமில் வெயிட் குறையவே குறையாது. அப்போ நீங்கள் ஃபுட்டை கம்மி பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் 1200 1000க்கு கலோரிலாம் சாப்பிட தொடங்கியிருந்தீங்கன்னா உங்களால் அதோட கம்மியாலாம் போனீங்கன்னா ஒரு மீல் தான் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி தான் ஆயிரும். அது ரொம்ப ஹெல்த்துக்கு அவ்வளோவும் செட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு மெயின்டனன்ஸ் கலரில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறையலாம். ஆனால் இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி வெயிட்டை ட்ராக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஏதாட்டும் எப்படியாவது ட்ராக் பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் 2வது விஷயம் என்னென்னா ஃபுட்டும் நீங்கள் இன்டேக் எவ்வளோ எடுக்கீங்களோ அதுவும் ட்ராக் பண்ணணும் கலோரி. நார்மலாக இப்போ நம்ம சாப்பிட்றது நம்ம ட்ராக்கே பண்ண மாட்டோம். அதனாலே நமக்கு கரெக்டான கலோரி தெரியாது. நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அந்த ஒரு கணக்கு இல்லாமையே போயிடும். அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கலோரி ட்ராக் பண்ண தொடங்கும். டெய்லி எவ்வளோ சாப்பிட்றீங்க. இப்போ நான் 1800 கலோரி சாப்பிட்டுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைச்சி ஒரு மாதம் முடிஞ்சில் 1700 600 அப்படி எப்படி போய் ஒரு 1200ல நிறுத்திடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல. அதுக்கப்புறம் என்னென்னா சுகரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களால் கம்ப்ளீட் இது கிடைக்கும். உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னா நீங்கள் சுகரை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நானே இப்போ ஒரு வாரமாக அவாய்ட் பண்ணேன் கைஸ். ரொம்பலாம் நான் அவாய்ட் பண்ணனாலும் ஒரு வாரமாக அவாய்ட் பண்ணக்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அப்போனா வெயிட் லைட்டாக கொஞ்சம் மாதிரிலாம் தோணுது. அதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு நார்மல் ஆஃபீஸ்க்கு போகிற ஆள் அதே மாதிரி காலேஜுக்கு போகிற ஆள். ஆனால் உங்களுக்கு ரொம்பவும் பல்காக ஒன்றும் வேண்டாம். மசிலாக ஒன்றும் அவ்வளோன்னு வைக்கலாம் பரவாயில்ல. ஆனால் வெயிட் மட்டும் குறையணும்னா நீங்கள் என்ன பண்ணால் டெய்லி கொஞ்சம் தூரம் நடங்க. 1/2 மணி நேரம் நடங்க. அதே மாதிரி ஃபுட்டை இப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கள். சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். இது மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது கரெக்டாக கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி பண்ணி ரிசல்ட் வரும் நான் நினைக்கிறேன். நான் எப்படினாலும் எனது 6 மாதம் கழித்து இதோட ரிசல்ட் வீடியோ போடுவேன். அதுலேயும் நீங்கள் பார்த்துடுங்க எனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கா குறையலையான்னு. இப்போ என்னோடய வெயிட்டு இப்போ நோட் பண்ணி வச்சுருங்க 95 கேஜி. நான் போகிற வெயிட்டு ஒரு 85 இல்லை 80. ஆனால் இதில் ஃபுல்லாகவே நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் சாப்பிடுவேன். ஆனால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன். அப்படின்னா இப்போ கூட நான் எப்படின்னா நான் 4 தோசைக்கு பதிலாக 3 தோசை சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சோட ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதில்ல. ஆனால் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா அது நமக்கு தேவையில்லை உண்மையாக. இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்படா என் பேச்சை கேட்பீங்க? நீ பேசி முடிச்சோன்னே கேட்போம். என்னோட சிம்பிள் டயட் இதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கைஸ். மேபி ஒரு காலம். ஆனால் இதில் என்ன அந்த ஹெல்த்திஃபை மீன் சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணீங்கன்னா கலோரி ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படின்னா மீன்ஸ் ஒரு ஃபுட்டுக்கும் நீங்கள் என்னெல்லாம் கலோரி எத்தனை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீ காலையில் கூட நான் பார்க்கும்போது ஒரு பரோட்டா கலோரி 200 கலோரி. அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் பரோட்டா சாப்பிடணுமா இல்லை தோசை சாப்பிட்டா போதுமா ஆனால் ரைஸ் சாப்பிட்டா போதுமா. ஏன்னா 250 கிராம் ரைஸ் சாப்பிட்டாலே 250 கலோரி தான் வரும். அப்போ அதுதான் பெட்டர். அதேமாதிரி முட்டைக்கு 66 கலோரி தான். அந்த மாதிரி ஒரு கலோரிலாம் பார்த்து நம்ம கரெக்டாக ஒரு 500 கலோரி ஒரு ஃபுட்லேயே எடுக்கிற மாதிரி. அப்புறம் ஸ்நாக்ஸு அப்புறம் வாட்டர் ரொம்ப குடிக்கணும் காய்ஸ். இல்லைன்னா பிரச்சனையாயிடும். பின்ன இந்த நம்ம இப்படி வெயிட் லாஸ்லாம் இருக்கும்போதில் நம்மளோட ஃபுட்டில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் அதே மாதிரி ஃபைபர் அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் ஃபேட் இது எல்லாமே இருக்கணும். ஆனால் அந்த கரெக்டான லெவல் இருக்கும். அதை நீங்கள் அதை ஹெல்த்திஃபை ஆப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபைபர்லாம் எல்லாமே போயிருந்துட்டா பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா அதுக்காக நீங்கள் டெய்லி நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். 1 கிலோ இந்த கிரேப்ஸ்க்கு 120 ருபீஸ் சொன்னாங்க. டெய்லி 50 கிராம் 30 கிராம் வச்சு பிரித்து பிரித்து வச்சுருமே. அதே ஒரு இந்த வெயிட் மிஷினில் வச்சு பார்த்தா கரெக்டாக தெரியும். இதான் எம்ப்ரைஸ் அந்த வெயிட் மிஷின் செப்டோவில் ஆர்டர் பண்ணேன். 10 நிமிஷத்தில் டெலிவரி பண்ணிட்டாங்க. நீங்களும் வேணால் இதே மாதிரி ஒரு மிஷின் வேணால் வாங்கி வச்சுடுங்க. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதோட ரிவ்யூ வேணாலும் கேளுங்க. நான் ரிவ்யூ போடுறேன். ஆன்டி ஸ்பாட்ஸோட தான். அதுவும் இல்லாமல் இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு எனது பாடி ஃபேட் பர்சன்டேஜ் எதுனா அதுக்கு ஒரு லிங்கும் கொடுக்குறேன். அதை நீங்கள் பாருங்கள். எனக்கு எவ்வளோ 26 இருக்குது. நீங்களும் அதை செக் பண்ணிக்கிட்டு ஒரு கரெக்டாக என்னென்னா எந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் ரெக்கார்ட் பண்ணணும் ஃபுல்லாகவே. அப்படின்னா ஸ்டார்டிங் வெயிட் எவ்வளோ இருந்துச்சு அதே மாதிரி நம்மளோட இந்த வேஸ்ட்டு சைஸ் எத்தனை கையோட சைஸ் தானே கால்லாம் ஒன்றும் தேவையில்ல. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்கோட சைஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் இந்த டயட்லாம் முடிச்சு ஆரம்பிச்சில் எவ்வளோ சேஞ்ச் வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ண முடியும். பெல்லி ஃபேட் லாஸ் தான் குறையும். அதனால் அதுக்காக பெருசாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பார்ப்போம்
ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நான் வெயிட் குறைச்சிக்கிறேன், குறையலையாங்க. அதுக்கப்புறம் இந்த மிஷினோட ரிவ்யூ வேணா கேளுங்க. நான் போடுறேன் கண்டிப்பாக. எப்படினாலும் ப்ராடக்ட்டோட லிங்க் வேணா போட்டுறேன். ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினா எனக்கு காசு கிடைக்கும். அவ்வளோதான் கைஸ். பை.